பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். கண்ணியத்திற்குரியவர்களே, நபி ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வரக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். இன்று உயிரோடு இருக்கக்கூடிய ஒரு நபி யார் என்று சொன்னால் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள். அவர்கள் உயிருடன் வானத்தில் உயர்த்தப்பட்டு அங்கு வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். கடைசி காலகட்டத்திலே மெஹதி அலைஹிஸ்ஸலாம் வந்த பிறகு தஜ்ஜால் இந்த உலகத்திற்கு வந்து மிகப்பெரிய சோதனைகளை ஏற்படுத்தி கொண்டிருப்பான். அந்த சமயத்திலே தஜ்ஜாலை அழிக்கக்கூடிய சக்தி யாருக்குமே கிடையாது. அந்த சமயத்தில் தான் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வானத்திலிருந்து இறங்கி தஜ்ஜாலை அழிப்பார்கள். அது மாத்திரமல்லாமல் இந்த உலகிலே 40 வருடங்கள் ஆட்சி செய்வார்கள். அன்று அனைத்து மக்களும் இந்த ஏகத்துவ கொள்கையை ஏற்றுக்கொள்வார்கள். அப்படிப்பட்ட அந்த ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை நினைவு கூறுவது ஒவ்வொரு முஸ்லிம் மீது பொறுப்பாக இருந்து கொண்டிருக்கிறது. அவள் மீது ஸலவாத்து சொல்வது, சலாம் சொல்லுவது. ஏனென்று சொன்னால் இந்த நபி முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உம்மத்துக்கு ரஹமத்தாக அவர்கள் இருக்கிறார்கள். நபியுடைய இந்த உம்மத்தை முழுமையான முறையில் ஒரு சமயத்திலே அவர்களை கொண்டு அல்லாஹ் பாதுகாப்பான். அப்படிப்பட்ட அவர்கள் மீது நாம் ஒவ்வொருவரும் அன்பு கொள்ள வேண்டும், பாசம் கொள்ள வேண்டும். அதனுடைய வெளிப்பாடாக சலாத்தை எத்தி வைக்க வேண்டும், சலாமை எத்தி வைக்க வேண்டும். இப்பொழுது அவருடைய அருட்கொடையான ஒரு துஆவை நாம் பார்க்க இருக்கின்றோம். அவர்கள் அல்லாஹ்வுடைய உதவியை கொண்டு வெண்குஷ்டம் நிறைந்தவர்களை அவங்க துஆ செஞ்சாங்கன்னு சொன்னால் அந்த வெண்குஷ்டம் இல்லாமல் ஆகிவிடும், முழுமையான முறையில் ஷிஃபா கிடைத்துவிடும். அதுபோல இறந்தவர்களை உயிர்ப்பிக்கக்கூடிய சக்தி அல்லாஹ் கொடுத்திருந்தான். அவர் என்ன செய்வான்னு சொன்னால், மண்ணில் ஒரு பறவை செய்வார்கள். செய்துவிட்டு குன் பிதினில் அல்லாஹ்வுடைய அனுமதியின் பேரில் நீ எழுவாயாகன்னு சொல்லும்போது அது உயிர் பெற்று பறந்து ஓடும். அதுபோல் மிகப்பெரிய அற்புதத்தை செய்யக்கூடியவர்களாக இருந்தார்கள். அவர்கள் அவருடைய அந்த காலத்திலே எவ்வளோ பெரிய நோயாக இருந்தாலும் இவர்கள் அந்த அல்லாஹ்வுடைய உதவியை கொண்டு அந்த நோய்க்கு ஷிஃபா கொடுப்பார்கள். ஆகவே அவர்கள் ஷிஃபா கொடுத்த அந்த ஒரு வாக்கியத்தை அல்லாஹ் குர்ஆனில் சொல்கின்றான். சூரத் ஆல இம்ரானிலே 3வது அத்தியாயம் 49வது வசனம். அவங்க சொல்கிறாங்க, வ உபரிவுல் அக்மஹ வ அப்ரஸ வ உஹில் மௌதா பீதினில்லா. நான் வெண்குஷ்டத்தையும் இறந்தவர்களையும் அல்லாஹ்வுடைய பெயரை கொண்டு உயிர்ப்பிக்கின்றேன் என்று சொன்னார்கள். அப்போது இந்த நம்முடைய அனைத்து நோய்க்கும் நாம் பல நிவாரணங்களை பார்த்து கொண்டிருக்கிறோம் குர்ஆன் மூலமாக. இந்த ஒரு அவர் செய்த இந்த துஆவை நான் பயன்படுத்தி துஆ செய்யும் பொழுது, அதாவது தீராத நோய்கள் தீரும் இன்ஷா அல்லாஹ். இப்போ கால் சம்மந்தப்பட்டது வந்து பார்க்குறோம் நம்ம, அதாவது முடக்குவாதம் சொல்லுவாங்க, தீராத வியாதியாக இருக்கிறது. அது அதிகமானவர்களுக்கு இந்த மூட்டு வலி இருந்து கொண்டிருக்கிறது. இப்போ இதுக்கெல்லாம் வந்து மருந்து இல்லாமல் இருக்குது, அல்ல மருந்து சரியாக கண்டுபிடிக்க முடியல. என்ன செய்கிறாங்கன்னு சொன்னால் அதை அந்த தேஞ்சு போச்சுன்னு சொல்லி அதுக்கு சில ஆப்ரேஷன் செய்கிறாங்க. இப்போ இதெல்லாம் விட்டு நம்ம சிறப்பாக வரணும்னு சொன்னால் அவங்க சொல்லிக் கொடுத்த இந்த துஆவை ஓதும் பொழுது தீராத வியாதிகளை அல்லாஹ்வுடைய கிருபையை கொண்டு நாம் தீர்த்து கொள்ள முடியும். அப்போ நம்ம என்ன ஓதணும்னு சொன்னால், எப்படி ஓதணும் அப்படிங்கிறதுன்னு சொன்னால், ஸலவாத் 100 தடவை, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 100 தடவை, அதுக்கப்புறம் ஸல்லல்லாஹு அலா முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 100 தடவை, அஸ்ஸலாமு அலைக்கும் யா ரசூலல்லாஹ், அஸ்ஸலாமு அலைக்கும் யா ஈசா இப்னு மரியம்
அலைஹிஸ்ஸலாம் 100 தடவை. அஸ்ஸலாமு அலைக்கும் யா ரசூலல்லாஹ் 100 தடவை. அஸ்ஸலாமு அலைக்கும் யா ஈசா இப்னு மரியம் அலைஹிஸ்ஸலாம் 100 தடவை. 100 தடவை. அதுக்கப்புறம் அவங்க செஞ்ச துவா வ உஹியில் மௌத்தா பிஇத்னில்லாஹ். வ உஹியில் நான் இப்போ டிஸ்கிரிப்ஷனில் போடுறேன். வ உஹியில் மௌத்தா பிஇத்னில்லாஹ். அல்லாஹ்வுடைய அனுமதியை கொண்டு நான் இறந்தவர்களை உயிர்ப்பிக்கின்றேன். இந்த இறந்தவர்களை உயிர்ப்பிப்பேன்னு சொல்லக்கூடிய அந்த வார்த்தையை நம்ம எடுத்துக்கிறோம். ஓ உஹியில் மௌத்தா பிஇத்னில்லாஹ். இது 100 தடவை. இது நம்ம எந்த நோய்க்காக வேண்டி நம்ம நினைக்கிறோமோ அதை மனசை நினச்சிட்டு ஓதணும். அதுக்கப்புறம் லா இலாஹ இல்லா அன்த சுப்ஹானக இன்னி குன்து மினல் ஸாலிமீன் 100 தடவை. யா அல்லாஹ், இப்போ எந்த நோய் உதாரணமாக கால் நோயின்னு சொன்னால் கால் நோயை தீர்ப்பாயாக, அல்லது வேறு எந்த நோய் உங்களுக்கு இருக்குதோ தீராத நோய் உன் கிருபையை கொண்டு ஈசா அலைஹிஸ்ஸலாம் துவா பரக்கத்தை கொண்டு தீர்ப்பாயான்னு சொல்லிட்டு 7 தடவை 7 டைம் சொல்லிட்டு திரும்ப அஸ்ஸலாமு அலைக்கும் யா ஈசா அலைஹிஸ்ஸலாம், யா ஈசா இப்னு மரியம் அலைஹிஸ்ஸலாம் 100 தடவை. திரும்ப ஸலவாத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 100 தடவை. இந்த முறையில் நீங்கள் ஓதி துவா செஞ்சுட்டு வந்தீங்கன்னு சொன்னால் டெய்லி அல்லாஹ்வுடைய கிருபையில் 41 நாள் தொடர்ந்து செஞ்சுட்டு வாங்க. முழுமையான முறையில் அங்கே உங்களுக்கு ஷிஃபா கிடப்பதை நீங்கள் பார்க்க முடியும் இன்ஷா அல்லாஹ். ஷிஃபா கிடச்ச உடனே நீங்கள் அதை அப்படியே விட்டுறாமல் தொடர்ந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஸலவாத்தும் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மீது நம்ம இந்த சலாமும் சொல்லிக்கொண்டு பழகிக்கொள்ள வேண்டும். நம்முடைய அனைத்து உம்மத்தும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உம்மத்து அனைவருமே அவங்க மீது என்ன செய்யணும்? சலாம் சொல்ல வேண்டும். ஏன்னா நம்ம இந்த உம்மத்துக்கு கிடைத்த ஒரு ரஹ்மத்தாக அவர் இருக்கிறார்கள். அவங்க வரக்கூடிய காலங்கள் நெருங்கி இருக்கிறது. ஏன்னா மெஹதி அலைஹிஸ்ஸலாம் வந்துட்டாவே அங்கிட்டு 7-8 வருஷத்தில் அவங்க வந்துடுவாங்க. மெஹதி அலைஹிஸ்ஸலாம் வரக்கூடிய காலங்கள் நெருங்கி விட்டதாக உலமாக்கள் கணிக்கிறார்கள். அல்லாஹ் அறிந்தவன். ஆகவே கணித்திருக்கிறீர்களே, நாம் என்ன செய்யணும்னு சொன்னால், அது மாத்திரம் இல்லாமல் நாம் அல்லாஹ்வுடைய உதவியை பெறணும்னு சொன்னால் முக்கியமான விஷயம் ஒன்று கவனிக்க வேண்டும். அதுக்கு முன்பாக புதிதாக வரக்கூடியவங்க பாருங்கள், வலது பக்கம் கீழே சப்ஸ்கிரைப்னு ஒரு பட்டன் இருக்கும் சிவப்பா. அதை தொட்டிங்கன்னு சொன்னால் ஒரு பெல் வரும். அதையும் தொட்டால் 3 பெல் வரும். மேலே உள்ள ஆளுங்கிற பெல்லை தொட்டிங்கன்னு சொன்னால் நம் சம்மந்தப்பட்ட வீடியோக்கள் உடனுக்குடன் வரும். அது மாத்திரம் இல்லாமல் புதிய வீடியோக்கள் நாம் போடுவதற்கு நமக்கு அது ஆர்வத்தை உண்டாக்கும். இடது பக்கம் பார்த்தீங்கன்னா கீழே பிரைட் தமிழ் பேன் இருக்கும். அதை தொட்டிங்கன்னு சொன்னால் நாம் இதற்கு முன்பு போட்ட அனைத்து வீடியோக்களும் வந்துடும். குரானை கொண்டு எல்லா பிரச்சனைக்கும் தீர்வு நாம் போட்டிருக்கோம். அதை நீங்கள் பார்த்து பயன்படுத்தி கொள்ளுங்கள். கணித்திருக்கிறீர்களே, நாம் அல்லாஹ்வுடைய ஒரு நெருக்கத்தில் இருக்கும்போது நாம் செய்யக்கூடிய துவாக்கெல்லாம் முழுமையாக கபூலாகும். இப்போ நம்ம என்ன செய்யணும் அப்படின்னு சொன்னால், 5 நேர தொழுகையை அந்த நேரத்தில் தொழுகணும். சுன்னத்தான நஃபிலான வாஜிபான தொழுகையை தொழுகணும். தஹஜ்ஜத் இஷ்ராக் லுஹா அவ்வாபி தொழுகைக்கு முயற்சி பண்ணணும். அப்புறம் ஜக்காத்து கொடுக்கணும், நோம்பு நோக்கணும். ஹஜ் யார் கடமையாக இருக்குதோ அந்த ஹஜ்ஜை செய்யணும், கட்டாயம் செய்யணும். அது மாத்திரம் இல்லாமல் காலை மேலே தஸ்பீஹாத்துகளை உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு அங்கமாக ஆக்கி கொள்ளுங்கள். ஏன்னா மறுமையில் ஒரு மனிதன் சொர்க்கத்துக்கு போன பிறகு அவனுக்கு எந்த கவலையும் இருக்காது. ஒரே ஒரு கவலை, இந்த உலகத்தில் வீணாக்கி விட்டானே அவனுடைய நேரம், அதை பற்றி கவலைப்படுவோம். ஏன்னா ஒவ்வொரு நிமிடமும் ஒவ்வொரு நொடியும் மிகவும் அதாவது மதிப்புள்ளதாக இருந்து கொண்டு இருக்கிறது. அப்போ நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் காலை மேலே தஸ்பீஹத்தை நீங்கள் கொண்டு வந்தீங்கன்னு சொன்னால் நீங்கள் மறுமையில் மிகப்பெரிய வெற்றி அடைஞ்சிருவீங்க. அப்போ என்ன செய்யணும்னு சொன்னால், 3வது கலிமா சுப்ஹானல்லாஹ் வல்ஹம்துலில்லாஹ் வலா இலாஹ இல்லல்லாஹ் வல்லாஹு அக்பர் வலா ஹவ்ல வலா குவத்த இல்லா பில்லாஹ் அலில் அலீம் 150 தடவை. லா இலாஹ இல்லல்லாஹ் வஹ்தஹு லா ஷரீக லஹு லஹுல் முல்கு வல் ஹம்து வஹுவ அலா குல்லி ஷைஇன் கதீர் 100 தடவை. அஸ்தக்ஃபிருல்லாஹ் வ அத்தூபு இலைஹி 100 தடவை. லா இலாஹ இல்லா அன்த சுப்ஹானக இன்னி குன்து மினல் ஸாலிமீன் 100 தடவை. உங்களுக்கு என்ன தேவையோ அது 7 தடவை கேட்டு திரும்ப ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 150 தடவை. இது காலை மாலை நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் அங்கமாக கேட்டே வாங்க, ஓதிட்டே வாங்க. குரான் ஓத தெரியலையா, 3 மணி நேரத்தில் குரான் எவ்வாறு ஓதுவோம் நம்ம ஒரு வீடியோ போட்டிருக்கோம். அதில் நீங்கள் ஜாயின் பண்ணுறதுக்காக வேண்டி 98 40 92 59 49 இந்த நம்பருக்கு நீங்கள் பேசி அனுப்பினீங்கன்னு சொன்னால் அதில் குரானை நினச்சிவாங்க அனுப்பி வைப்பாங்க. உங்களுக்கு படிச்சுக்கிடலாம். குரானை காலை மேலே அரை மணி நேரம் ஓதிட்டு வாங்க. அது மாத்திரம் இல்லாமல் கணவனுக்கு, மனைவிக்கு, பிள்ளைக்கு, பெற்றோருக்கு, அண்டை வீட்டுக்காரர் செய்ய வேண்டிய கடமைகளை சரியாக செய்யுங்க. கொடுக்கல் வாங்கலை சரியாக செய்யுங்க. ₹1 மதிப்புள்ள பொருளாக இருந்தாலும் உரிய இடத்தை ஒப்படைச்சிடுங்க. ஏன்னா அது போக நரகத்து போவதற்கு உங்கள் கையை கொண்டு நாக்கை கொண்டு யாருக்கும் எந்த விதமாக தீங்கிழைக்காதீங்க. இந்த மாதிரி உங்களுடைய அனைத்து விஷயங்களையும் நீங்கள் சரி பண்ணிட்டீங்கன்னு சொன்னால் மிகப்பெரிய சொர்க்கம், எந்த கண்ணும் கண்டிராத, எந்த காதும் கேட்டிராத உயர்ந்த ஒரு சுகம் கிடைக்கும்.
இதுக்கு நீங்கள் மாற்றம் நடந்தீங்கன்னு சொன்னால் விபச்சாரம் செய்கிறது, மது குடிக்கிறது, சீட்டாடுறது, செய்வினை செய்கிறது, வட்டி வாங்குறது, இது போல் நீங்கள் நினச்சிட்டிங்கன்னு சொன்னால் இது எல்லா நன்மையும் அழிச்சிரும். அது மாத்திரம் இல்லாமல் நரகத்தை கொண்டு போய் சேர்த்துரும். அதாவது சின்ன ஒரு நெருப்பு துண்டை கையில் வச்சாலும் தாங்க முடியாது, நரகத்தில் போட்டால் தாங்க முடியுமா? அப்போது ஒரு புத்திசாலி யாருன்னு சொன்னால் நரகத்தை விட்டு பாதுகாத்து சொர்க்கம் செல்லக்கூடிய அமல் செய்யக்கூடியவன் தான். அப்படிப்பட்ட புத்திசாலியாக அல்லாஹ் என்னையும் உங்களை ஆக்குவானாக. இது அனைத்து மக்களும் ஷேர் செய்து நன்மையிலே நீங்களும் ஒரு பங்குதாரர் ஆகிக்கொள்ளுங்கள். வாஹிது அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.